அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் இப்பொழுது ஹரம் ஷெரீஃபிலே லட்சக்கணக்கான ஹாஜிகள் குழுமி இருக்கக்கூடிய நேரம். அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான். ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் வஷத்த திக்ரா. ஹாஜிகளே, உங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகளை, ஹஜ்ஜுடைய அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். உங்கள் தந்தையை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நினைப்பது போல அதைவிட கடுமையாக அல்லாஹுவை நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா ஆஜிகளுக்கு அல்லாஹ் விடக்கூடிய உத்தரவு என்னவென்றால், நீங்க ஹஜ்ஜி முடிஞ்சிருச்சு, அன்று பிறந்த பாலகனா ஆயிட்டீங்க என்பதற்காக வேண்டி இனி அமல்கள் எல்லாம் நம்ம சொர்க்கவாசி ஆயிருச்சு, இனிமேல் நம்ம அமல் செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு நிலை வந்துடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹுவை நினைப்பதுதான் ஒவ்வொரு மோமினுக்கும் உகந்தது என்பதை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறார். அபி யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க ஆகாயத்துல எல்லாம் பறக்குறீங்களே என்று கேள்விப்பட்டோமே, நீங்க எதுல? இன்னைக்கு விமானத்துல தான் நம்ம பறப்போம். வெறும் ஆகாயத்தை நம்மளால பறக்க முடியாது. ஆகாயத்தின் மூலமா விமானத்துல பறக்கலாம், நம்ம ஹெலிகாப்டர்ல பறக்கிறோம் அல்லவா? ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்தான். அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஒரு பெரிய ஆச்சரியமா? நான் ஆகாயத்துல பறக்கிறேன், நீங்க சொல்றீங்க, இது ஒரு பெரிய ஆச்சரியமா? செத்த பிணத்தை திங்கக்கூடிய பறவைகள் கூட ஆகாயத்துல பறக்கு. என்ன சொன்னாங்க? செத்த பிணத்தை திங்கக்கூடிய பறவைகள் கூட ஆகாயத்துல பறக்குது. மனுஷன் அந்த பறவை விட சிறந்தவன். ஆக நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மையத்தை, ஒரு மைத்தத்தை, செத்த பிரேதத்தை திங்கக்கூடிய பறவைகிட்ட கூட அந்த ஒரு தன்மை இருக்கு. நீங்க என்கிட்ட அதை பெரிய பெருமையா நினைச்சு பேசாதீங்க என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மோமீன் பறவை விட சிறந்தவன். எனக்குன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிற, எனக்கு என்று ஒரு 30 வருஷமா நான் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கேன். இன்னலி சலாசீன சனத்தன் சொல்றாங்க, 30 வருஷமாக நான் எனக்கும் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறேன். நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யறா இருந்தா முதல்ல வாயை கழுவிட்டு திக்ர் செய்வேன். என்ன சொல்றாங்க? திக்ர் செய்யறா இருந்தா இன்னைக்கு பல் விளக்காம ஒரு கிளாஸ் சாய குடிப்போமா? பல் விளக்காம நம்ம நாஸ்டா சாப்பிடுவோமா? ஏதாவது வாயில போறது எவ்வளவு அருவருப்பாக நம்ம நினைப்போம். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யற நிறைய பேர் பாருங்க, சுபு தொழும்போது பிரஸ் பண்றது இல்லை. நம்ம உடனே போய் என்ன செய்தது? தொழுதறது. நம்ம நாசா பண்ணும்போது என்ன செய்துக்கலாம்? பண்ணிக்கலாம். பிரஸ் பண்ணும்போது ரெண்டா தூக்கிட்டு ரெண்டா பண்ணதானே செய்யறோம். சும்மா ஒரு பேருக்கு என்ன செய்யறது? கையால தேய்ச்சிட்டு தொலை போயிடுறது. ஆக நாம் செய்யக்கூடிய திக்ர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரத்தை பெறுவதற்கு நம்முடைய நாவினுடைய மிஸ்வாக்கு செய்வதை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார். இறைநேசர்களுடைய வரலாறிலே ஜும்அத்துல் ஹம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் வாழ்ந்தாங்க. ஜும்அத்துல் ஹம்பி அவங்க ஒரு பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முஅத்தினாக இருந்தாங்க. வயசான ஆள் இவங்க. பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினா இருந்த இவங்க ஒரு சமயம் என்ன செய்தாங்க, தன்னுடைய ஊர்ல பாங்கு சொன்னாங்க. நீங்க அல்லாஹ் அக்பர், சுபான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா சொல்றோம்.
ஆனா அந்த ஜும்மத்துல் ஹம்விங்கிறவங்க பாங்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது பாங்கு சொல்லிட்டு கீழே இறங்கினாங்க. அப்ப அங்க எந்த பக்கத்து வீட்டுல பள்ளியாசலுக்கு ஒட்டி ஒரு கிறிஸ்துவர் இருந்தார். அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு சந்தேகம், பெரியவங்களே எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுடைய பள்ளிவாசல்கள் இருக்கிறதே, இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறதே, சீக்கிரம் அது பழுதாயிருக்கு. ஆனா எங்களுடைய சர்ச்சுகள் இருக்கிறதே பல 100 ஆண்டுகள் அப்படியே பழுதடையாமல் பல நூற்றாண்டுகள் அப்படியே இருக்கிறது. ஏன் உங்க பள்ளியே சீக்கிரம் சேதமாகிறது அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க சொன்னாங்க, அதாவது பள்ளிவாசல்ல ஏன் அந்த சீக்கிரம் பழுதாயிருதுன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசல்ல எத்தனை முறை பாங்கு சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹு அக்பர் என்று சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் தக்கு தக்கத்தில் ஜிபாலு, மலைகள் என்ன செய்துவிடும், அங்குள்ள கற்கள் எல்லாம் அப்படி நடுநடுங்கி விடும் அப்படின்னு சொல்லும் போதே, அவங்க வாயில அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் அப்படி ஒரு அதிர்வு கேட்டது. இதை பார்த்துட்டு அவங்க அந்த நிமிஷமே அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. 3 நாள்ல அவர் இறந்தே போயிட்டாராம். பாருங்க, அதுதான் சொன்னாங்க, ஒரு பள்ளிவாசல் சீக்கிரம் பழுதாதுன்னா அது எத்தனை முறை திக்ரு செய்யப்படுகிறதோ, அந்த பள்ளியில் பாங்கு சொல்லப்படுகிறதோ, மினாராக்களில் அந்த அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு, இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால், மலைக்கு அறிவு இருந்தால், சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தால், அல்லாஹ்வுடைய பயத்திலே அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி இருக்குங்கிறான். அல்லாஹ்வுடைய பயத்துல, ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்துல மலைகள் நொறுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மலைகள் அல்லாஹ்வுடைய பயத்தை மட்டும் அது முழுமையாக உணரக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தா, நாம அறிகிற மாதிரி அதுக்கு அறிவை கொடுத்திருந்தா மலையே நீங்க பார்க்க முடியாது. அப்படி சுக்கு நூறாக இப்படி இன்னைக்கு எம்சென்ட பாறையை நொறுக்கி எம்சென்ட் மணலாக்கி கொண்டு வரானா இல்லையா? மணலை அது மலையை தானங்க நொறுக்கி கொண்டு வர்றான். அது மாதிரி பஸ்பமாக ஆயிருக்குங்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக அவர்கள் திக்ர் செய்தால், அல்லாஹ் என்று சொன்னால் அதனுடைய ஆக்ஷன், அதனுடைய அதிர்வுகள், மலையில கூட அந்த திக்ருடைய பவர் இருந்தது. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்குரியது எல்லாத்துக்கும் சொல்ல தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு. அது பாருங்க, ஒரு பள்ளியாசல்ல நான் இன்னைக்கு சுபு தொழு வச்சேன், நீ சுபு ஜமாத்து தொழு வச்சேன், சுபானல்லாஹ் சொல்லியாச்சு, நான் தான் தொழு வச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், அல்லாஹ் அக்பர் சொல்லியாச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா இல்லையா? நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் தூக்கிட்டு வந்திருக்கான். எப்படி பாருங்க, பாலமன்னவு அபுதால தேக்கேர், நானும் மோதியார் கூட சவுண்ட் இல்லை, நான் தான் சொல்லிட்டேன் 10 தடவை, நானே தலைவிதி, நான் தான் இமாம், மைக் வாயில தானே இருக்கு, நான் மட்டும் எல்லாரும் சார்பா நீங்க சொல்லுங்கன்னு உட்காந்துட்டான் எல்லாரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு கூட இன்னைக்கு நாதி இல்லை பள்ளிவாசல். எந்த நிலை பார்த்தீங்களா? அல்லாஹ் என்று சொல்றதுக்கு இந்த உலகத்துல நாதி இல்லாத பொழுதுதான் இந்த உலகம் அழியும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல அல்லாஹ் என்ற சொல் எப்பவும் கேட்கப்படலையோ, ஒழிக்கப்படலையோ, அன்னைக்கு தான் இந்த உலகம் அழியும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டா அடுத்த மத சகோதரர் சொல்றாங்க, ஒரு கல்யாண வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிள்ளை சடங்கு நிகழ்ச்சியதும் அந்த பிள்ளைய சேலையெல்லாம் கட்டி விட்டு ஒரு பாட்டை போட விட்டு அவ்வளவு பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. அதுதான் அது புனித நீராட்டு விழா. அதை ஒரு யூடியூப்ல ஏத்த அது லட்சக்கணக்கான பேர் அதுக்கு பேர் என்ன செய்யறது, வாழ்த்து வேற. இன்னைக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு அக்கிமி ஸலாத்த லிதிக்ரிங்கிறான் அல்லாஹ். தொழுகையை நிறைவேற்றி, எதுக்கு தொழுகை, எதுக்கு நான் உனக்கு சொன்னேன், நீ திக்ரி, என திக்ர் செய்வதற்கு தான் தொழுகை. பள்ளிவாசல்ல தொழுகை என்பதே திக்ர். சுப்ஹானல்லாஹ் என்பது மட்டும் திக்ர் இல்லைங்க, அல்லாஹு அக்பர் தொழுகையில திக்ர் செய்யறோம்ல. எத்தனை தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம்? குனியும் போது அல்லாஹ் அக்பர், நிமிரும் போது அல்லாஹ் சமிஅல்லாஹ் ஹமீது, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் சொல்ற வரைக்கும் எல்லா இடத்துலயும் அல்லாஹ் அக்பர் தானங்க நம்ம சொல்றோம். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் என்று திக்ர் செய்வது மிகப்பெரிய பாக்கியம் உள்ளதுங்கிறான் அல்லாஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஒரு சவுண்டும் இல்லை, யார்ட்டையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்திருந்தாங்க தெரியுமா நம்முடைய முன்னோர்கள். இப்ராஹிமுல் மத்பூலின்னு ஒரு பெரியவங்க ஈரான்ல சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 880 மறைந்த பெரிய மேதை இப்ராஹிமுல் மத்பூலி என்பவங்களுடைய வரலாறுல எழுதுவாங்க. ஒரு நாள் தன்னுடைய சிஷியரை என்ன பண்ணாங்க, ஒரு தவச்சாலையில வச்சுட்டு வந்திருந்தாங்க. தவம் செய்யுங்க அப்படின்னு பயிற்சி கொடுப்பாங்கல்ல, நீங்களே தனியா இருந்து தவம் செய்யுங்கன்னு சொல்லி, பசித்திரு விழித்திரு தனித்திருன்னு சொல்லுவாங்கல்ல ஞானிகள். நாம இறைவனோடு நாம் ஒன்றணும்னா பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லுவாங்கல்லங்க. தனிமையில் தவம் இரு. ரசூலுல்லா 1 மாச காலம் இரா குகையில போய் தனியா தவம் இருந்தாங்களா இல்லையா? ஆரம்ப காலத்துல நபியா வர்றதுக்கு முந்தி கதீஜா நாயை கல்யாணம் முடிச்ச புதுசுல ரசூல் எங்க போய் தனியா தவம் இருந்தாங்க? இரா குகையில இருந்தாங்க இல்லங்க. அதுவும் தனிமை தவம்ங்கிறது நபிமார்கள்ட்ட எல்லாம் இருந்தது. அப்போ ஒரு தன்னுடைய சிஷியரை கொண்டு தவம் இருக்க வச்சிருந்தாங்க. அத பார்வையிடுறதுக்காக ஒரு நாள் குருவாக திகழக்கூடிய இப்ராஹிம் மத்தூலி உள்ள வர்றாங்க. அந்த சிஷியர் என்ன செய்யணும்? இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கே குரு தேடி வந்துட்டா நம்ம போய் வரவேற்போமா இல்லையா? வாங்க குருவே வாங்கன்னு சொல்லி மரியாதை செய்யணுமா இல்லையா? அவர் கண்டுக்கிறாம உட்கார்ந்துருக்காரு. கண்டுக்கிறவில்ல, குரு வர்றாரு, நம்ம இருக்கிற இடத்துக்கே வர்றாரு, எழுந்துக்கு வரவே இல்லை, ஒண்ணும் கண்டுக்கறல. அப்ப கேட்டாங்க, என்னப்பா கண்டுக்கிறாம உட்கார்ந்து இருக்கிற, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்னு அந்த சிஷியரை கேட்டாங்க. இல்ல, நான் இனிமே நான் உங்களை வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, எனக்கு உங்களை விட பெரிய ஆள்லாம் எனக்கு தொடர்பு கிடைச்சிட்டு. என்னது பின்ன பெரிய தொடர்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் தவம் இருக்கிற இந்த குகையில இந்த காம்பவுண்டு சோறு நைட்டு பிளக்குது, 2 பிளக்கு. உள்ள இருந்து ஒரு பெரியவர் வர்றாரு, ஒரு பச்சை துணி போத்தி இருக்கிறார். அவரை பார்க்கவே ஒரு கம்பீரமான காட்சி அளிக்கிறார். அவர் என்ன செய்தாரு, என் கையை பிடிச்சுக்கிட்டு நைட்டு சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி காட்டுறார். இவ்வளவு பெரிய சொர்க்கத்துக்கு கூட்டு போறக்கூடிய ஒரு பெரிய ஆள் கிடைச்சிருக்கும் போது நீங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். விளங்கிட்டான், ஆகா ஷைத்தான் மலத்திட்டான இந்த ஆளை. என்ன ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல பிற்காலத்துல தஜ்ஜால் வருவான், ஒரு கையில சொர்க்கத்தை வைத்திருப்பான், ஒரு கையில நரகத்துல வைத்திருப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? அதை சொர்க்கம் நினைச்சு போனவங்க நரகத்துல விழுவாங்க, அதை நரகம் நினைச்சு போனவங்க அதை சொர்க்கத்துல போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, தன்னையே கடவுள்னு சொல்லி சொல்லுவான், அதை பார்த்து அவன் சொர்க்கத்தை காட்டுவான்னு சொன்னாங்களா இல்ல? பிற்காலத்துல சொர்க்கத்தை காட்டி ஏமாத்துறவன்லாம் ஒரு காலத்துல வருவான். விளங்கிட்டு இது ஏதோ ஒரு சூத்திரம் இதுல இருக்கு, ஏதோ ரகசியம் இருக்கு, ஷைத்தான் இவரை கெடுத்துட்டான் தனியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா என்னையும் இன்னைக்கு நைட்டு உங்களோட சேர்த்து சொர்க்கத்தை சுத்தி பாட்டு காட்டுங்கப்பா. இன்னைக்கு உங்களை கூட்டு போறாருல ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு டெய்லி என்னைய அதை சொல்லி நான் வந்திருக்கா அவர்கிட்ட காட்டிக்கிறாத அப்படின்ன உடனே சரின்ட்டு அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி இவர் தவம் இருக்கக்கூடிய சீடருடைய அந்த தவச்சாலையினுடைய அந்த சுவர் பிளக்கு, அந்த வயதானவர் வந்தார். அந்த பச்சை துணியோடு வந்தவர் வந்து என்ன செய்தாரு, சொர்க்கத்துக்கு கூட்டு போனார். அவன் விளங்கிச்சு, இது சொர்க்கத்துக்கு கூட்டு போனது, இந்த காட்சியை காட்டுறதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைன்ட்டு என்ன செய்தாங்க, அங்க நின்றுட்டு சொன்னாங்க, தன்னுடைய மாணவர்கிட்ட சொன்னாங்க, சிஷியர்கிட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் அப்படின்னு சொன்னாங்க. நீ காட்டக்கூடிய இந்த சொர்க்கம் அல்ல, இது ஒரு ஷைத்தானுடைய மேஜிக் அப்படிங்கிற காட்டுறதுக்கு அங்க இருந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னது, சண்டையெல்லாம் போடல, அவனை அடிக்கலாம் போல, ஷைத்தான கழுத்தையெல்லாம் பிடிக்கல. என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் நீ அப்படின்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லவும் தானும் சேர்ந்தே சொன்னாங்க, குருவும் சேர்ந்தே சொன்னாங்க. இப்ராஹிம் மத்பூலி சொல்ல மட்டும் சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு தானும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லவும் ஷைத்தான் அப்படியே கரைஞ்சிட்டான். எப்படி கரைஞ்சான்னா, இரும்பு வந்து நெருப்புல போட்டு அப்படியே கரைஞ்சிருமா இல்லையா, உருக்கு எல்லாம் கரைஞ்சு போயிரும்லாங்க, அதே மாதிரி அப்படியே பாகு மாதிரி கரைஞ்சிட்டான். இவர் ஒரு சாக்கடையில போய் விழுந்து கிடக்காரு, ஒரு குப்பை தொட்டில போய் விழுந்து கிடக்கிறார். வேஷம் கலைஞ்சிருச்சு, சொர்க்கம் காட்டின வேஷம் கலைஞ்சிருச்சு. அங்க ஓடக்கூடிய ஒரு கால்வா, ஒரு அசிங்கமா ஒரு சாக்கடை ஓடக்கூடிய ஒரு குப்பை தொட்டில போய் சீடர் விழுந்து கிடக்கிறாரு. ஷைத்தான் உருகி போயிட்டான். சொன்னாங்க, நீ இதே நிலையிலே நீ இறந்திருந்தால் லகுந்த மினல் ஹாலிகீன், நீ நாசமா போயிருப்ப, நீ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடு, நீ நேற்று இது வரைக்கும் யார்கிட்ட ஷைத்தான் அவனை வழி எடுத்திருக்கான்னு சொன்னான். பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரணமா நமக்கு நினைக்குது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்து எவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறுல
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அபுல் ஹசன் நூரி அப்படிங்கிறவங்க பெரியவங்க வாழ்ந்தாங்க. அபுல் ஹசன் நூரி ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இருந்த காலத்துல பகதாதில் வாழ்ந்த பெரிய மேதை. எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலே இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முக ஒளிவுல லைட் வெளிச்சமே அணைஞ்சு போயிருமா, அவ்வளவு பிரகாசமானவங்க. அதனாலதான் அபுல் ஹசன் ஹுசைன் நூரின் பேரு, ஜொலிக்கும் அபுல் ஹுசைனே இவங்களுக்கு பேர். அவ்வளவு முகமே பிரகாசமா இருக்கும். இவங்க பிரகாசத்தில் பகதாதுல உள்ள பஸ்ஸிதே ஷூனி ஜியான்னு ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தா அந்த பள்ளிவாசலுடைய விளக்குகளே என்ன செய்யுமா, லைட் அணைஞ்சிருமா. இவங்க முக வெளிச்சத்திலேயே பள்ளிவாசல் வெளிச்சமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதையாக திகழக்கூடியவங்க. இவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தார், எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லை, தாமதமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் சில அச்சரங்களை எழுதி என்ன செய்வாங்கன்னா குடிப்பாங்க. இந்த கண்ணாடி இதுக்குள்ள கண்ணாடி தட்டுகள்ல எழுதி அந்த காலத்து வளமைகள் இருந்தது. அப்ப எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப நாளா எனக்கு குழந்தை தாமதம் ஆகுது, அதனால நீங்க ஏதாவது என்ன செய்யணும், எனக்கு ஒரு அச்சரம் ஒரு கண்ணாடி இதுல தட்டுல எழுதி தரணும்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அபுல் ஹுசைன் நூரி என்ன செய்தாங்க, ஒரு தட்டுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஒரு கண்ணாடி தட்டு கொண்டு வர சொன்னாங்க. இந்த வீட்டுல இருந்து கண்ணாடி தட்டு கொண்டு வர சொல்லி எழுதுனாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லா அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், மூணுமே அல்லாவுடைய திக்ரு தான். அல்லாவுடைய திருநாமங்கள்ல 3 உண்டு இல்லங்க, அதுல ஐயம்மா ததுவு போல அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாவுக்கு எத்தனையோ அழகிய பேர் இருக்குன்னு நல்லா சொல்றானா இல்லையா? அப்ப ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் 3 இருக்குல்லங்க. அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தான் எழுதுனாங்க. கண்ணாடி, அந்த கண்ணாடி பாத்திரம் அப்படி தெரிச்சு விழுந்துட்டு தான் மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அந்த பாத்திரத்துல எழுதின உடனே, ரஹ்மான்ங்கிற வார்த்தையை திக்ர எழுதின உடனே, ரஹீம் என்ற திக்ர எழுதின உடனே பாத்திரமே தெரிச்சிட்டுங்க. அதிர்ச்சியில இவங்க மயங்கிட்டாங்க. அப்புறம் தெளிவான பிறகு வேற பாத்திரம் கொண்டு வாங்க, வேற கண்ணாடி பாத்திரம் கொண்டு வாங்க. இப்படி ஒரு 5-6 தடவை எழுதினான், 4-5 தடவை எழுதினான், 6வது இல்லை 5 தடவை எழுதினான். அப்புறம் சொன்னாங்க, தம்பி நீ எத்தனை பாத்திரம் கொண்டு வந்தாலும் சரி, எல்லா பாத்திரத்தையும் நான் பிஸ்மி எழுதுனா அந்த பிஸ்மி அந்த பாத்திரம் தட்டு உடையாம இருந்தா தானே கழுவி குடிக்க, நீ தட்டை நொறுங்கிடும், தட்டு நிக்காது. எத்தனை தட்டை கொண்டு வந்தாலும் அது நொறுங்கி விடும், அது தாங்காதுப்பா சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, சாதாரணமான ஆள் இல்ல. இவ இன்னி அபுதுன் இதா ரகர்த்து மௌலாய ரகர்த்துஹு பிஹைபத்தின் வஹுலூரின். நான் அல்லாஹ் என்று திக்ர் செய்ய ஆரம்பிச்சா சாமானியமா செய்ய மாட்டேன், அல்லாவையே என்னுடைய உள்ள ஆஜர்படுத்திடுவேன். உள்ளத்துல அந்த அந்த அல்லாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த பயம், ஒரு பக்தி, குரு பக்தி இருக்கணுமோ அந்த பீதி, அல்லான்னு ஒரு பீதி. போலீஸ் ஸ்டேஷன் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னோடனே நமக்கு எப்படி இருக்கும், அங்க போனவன நெஞ்சு திக்கு திக்கு திக்குன்னு ஆடுதா இல்லையா? சில பேருக்கு என்ன கை காலம் பறத்த ஆரம்பிச்சு கூட யாரோ வக்கீல சேர்ந்தா கூப்பிட்டு போவாங்க. ஒண்ணும் இல்ல, பாஸ்போர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு இருப்போம், அதுக்கே பயமா இருக்கு நிறைய பேருக்கு. உங்களுக்கு என்கொயரி அங்க போய் ரூபா கொடுத்தா வந்துடும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அவர் என்ன கேட்பாரு அப்படிங்கிறதுக்கு பத்தி நம்ம நடுக்கிறோமா இல்லையா? அதை விடுங்க, வெளிநாட்டுக்கு போறோம், இமிகிரேஷன் அங்க லோக்கல் செக்அப் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில எவன் விசாவை குத்தி நம்ம உள்ள போன்னு சொல்றானோ அங்கதான் அவ்வளவு பேரும் பயப்படுவான். என்ன சொல்ல போறான், ஏன்னா அவன் பக்கத்துல அவன் பார்வையே பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட மாஸ்டர் வெளியில கேள்வி கணக்கு கேட்கறது நிக்கிற மாதிரிதான். தப்புவோமா திரும்புவோமா அப்படின்னு. நம்மளைய ஒரு ஜனாதிபதியை கூட திரும்ப அனுப்புறதுக்கு அந்த இமிகிரேஷன்ல ஒரு அதிகாரம் இருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமரை கூட உங்க மேல சந்தேகம் இருக்கு, நீங்க உங்களை விசா தரமாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்த இமிகிரேஷன்ல இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் யாசின்னு ஓதிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பெரிய ஆட்கள்லாம் எதிரியை கூட கண்ணு தெரியாம ஆக்கிவிடும். சரி, விஷயத்துக்கு வரேன். சொன்னாங்க, நான் அல்லாஹ் என்று நினைக்கும் போது நான் பயத்தோடும் பக்தியோடும் அந்த பீதியோடு நினைப்பேன். அந்த பீதியோடு எழுதுனாலதான் கண்ணாடியே பாத்திரமே நொறுங்கி போச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாதப்பா, வேற ஆளை கொடுத்து வேற ஆள்கிட்ட ஓதி எழுதி வைங்கன்ட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், டிவி பார்த்துட்டே அல்லா 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 அப்படின்னு தஸ்பி ஓட்டும் போது நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டு இருக்கும்போது அல்லா. சில பேர் ரோட்ல காலங்காலத்தால தஸ்பியோடு நடமாடுறதுன்னா யார் ஒரு திக்ர் செய்யும் போது ரப்பக்கும் தளர்வோம் குவியாங்கிறான்ல. நீ அல்லாஹ்வை நினைக்க துவா செய்யும் போது கூட கொஞ்சம் ரகசியமா செய்யுங்கிறான்ல. ஏன்னா உனக்கும் அவனுக்குள்ள இருக்கு. 4 பேருக்கு மட்டும் தஸ்பியோடு நீ ரோட்டோடு நடமாடுறன்னு தேவையில்லை, வாக்கிங்கள நான் தஸ்பியை செய்யறேன் பாருங்க அப்படின்னு. அது மறைமுகமா செய்யும் பொழுது அது உணர்வுல வர்றது, வெளியில காட்டுறது அல்ல. உங்கள் வெளி கோலத்தை அல்லாஹ் பாக்குறது இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா?
எந்த அளவுக்கு நாம் தஸ்பீ செய்யும்போது அந்த தஸ்பீ வந்து உணர்வில் பிரதிபலிக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈராக்கில் கைலவியான்னு ஒரு ஊர் இருக்கு. ஈராக்கில் கைலவியான்னு ஒரு நகர். அந்த ஊர்ல அபூ சயீத் அலியுல் கைலவி அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு லுகர் டயத்துல சூரிய நல்ல வெளிச்சமா உச்சி போல அடிக்கக்கூடிய நேரத்துல அந்த கைலவியா ஊருடைய அந்த வெளி அவுட்ரு பகுதிக்கு வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க, ஒரு பாறையில நின்னுகிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு பாங்கு தான் சொன்னாங்க. அந்த பாறையில நின்னுகிட்டு என்ன செய்தாங்க, பாறை அந்த காலத்துல எல்லாம் மிகராபெல்லாம் கிடையாது, மைக்கெல்லாம் இல்லைங்க, உயரமான ஒரு பாறையில தானே பாங்கு சொல்லுவாங்க ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியறதுக்கா. இந்த பாங்கு சொன்ன உடனே எந்த பாறையில இருந்து பாங்கு சொன்னாங்களோ பலம்மா கப்பர அவர்கள் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன பொழுது இன் பலக்கத்து சஹரத்துன் கம்சு கைத்தாய் அந்த பாறை 5 துண்டா நொறுங்கியதான். நான் தானே முதல்ல சொன்னேன், அல்லாஹு தாலா மலையின் மீது குர்ஆனை இறக்கி இருந்தாலும் சொல்லல, அல்லாஹ்வுடைய பயத்திலே சுக்குநூறாக நொறுங்கி இருக்கும். பாருங்க, அல்லான்னு சொல்லும்போது அங்க பாங்குக்கு அந்த கல்லே 5 துண்டா என்ன செய்தது, நொறுங்கியது என்றால் அப்போ நம்ம அந்த அல்லாஹ் சொல்லக்கூடியவர் எவ்வளவு வலிமையா சொல்லியிருப்பார், எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். மட்டும் இல்லைங்க, ஜுனைதுல் பகதாதி, பகதாதில இன்னைக்கு பேமஸான ஞானிகள் சொன்னா ஜுனைதுல் பகதாதியை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. பகதாதிலே அவ்வளவு பெரிய அப்பாசியாக்கள் ஆட்சி காலத்துல நம்முடைய இமாம்கள் அதாவது 2ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய மேதைகள் இவங்கெல்லாம். இவங்களுடைய சீடர் தான் அஹமது இப்னு முஹம்மதுல் ஜஸ்ஸூரி. இவங்களுடைய சீடர் ஜுனைதுல் பகதாதியுடைய சீடர். இவங்க தன்னை பத்தி ஒரு தடவை சொன்னாங்க, நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் இருக்காரு, தன்னையே பெருமையா என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க, சஸ்பென்ஸா சொன்னாங்க. இந்த கூட்டத்துல ஒரு ஆள் இருக்காரு, அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யற ஆள் இருக்காரு. தன்னை சொல்றாங்க, அஹமதுல் ஜஸ்ஸூரி சொல்றாங்க, இந்த கூட்டத்துல ஒருவர் இருக்கிறாரு, அல்லாஹ் அல்லாஹ்னு அதிகமா திக்ர் செய்யக்கூடியவர் அதிகமா இருக்கிறாரு ஏன்னா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடியல, அந்த பக்கத்துல ஒரு மரம் ஒரு மர கோப்பை அவங்க தலையில விழுந்துருச்சு, விழுந்து மண்டை உடைஞ்சிட்டு. இந்த கூட்டத்துல ஒருவர் அல்லாஹ்வை அதிகமா நினைக்கிறவர் இருக்கிறான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருந்திருப்பாங்களோ அல்லது ஒரு பலகையை சாட்சி இருந்திருக்கோ என்ன தெரியல, அவங்க மண்டையில விழுந்துருச்சு, ரத்தம் வடியுது. அந்த ரத்தம் கீழே தரையில வடிஞ்சு போகும்போதே அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு எழுதிக்கிட்டே போச்சான். யார் மண்டையில இருந்து ரத்தம், யாருடைய அதிகமா அல்லாஹ் நினைக்கக்கூடியவர் என்று சொன்னாங்களோ அவங்க தலையிலிருந்து ரத்தம் தரையில எப்படி எழுதிக்கிட்டே போச்சான். பாருங்க, சட்டியில என்ன இருக்கு அதான் ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க, உள்ள என்ன இருக்கு அது சொல்லும்ல சில பேர்ட்ட. பத்தியா, உன் பேச்சிலே உன் மனசுல என்ன இருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சில பேர் சொல்றமா இல்லையா. பாருங்க, அவங்க ரத்தமே எழுதிட்டு போச்சுன்னா அவனுடைய உணர்வு எப்படிப்பட்ட அந்த பிரதிபலிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய வரலாறுல தாத்தாரிகள் ஒரு கூட்டம் படையெடுத்தான், புரட்சிக்காரர்கள். இஸ்லாமிய வரலாறுல தாத்தாரிகள் படையெடுப்பு பகதாதில நடந்தது. அவங்க வந்து என்ன செய்தாங்க, அட்டகாசங்கள் அக்கிரமங்கள் நிறைய பண்ணான். பகதாதினுடைய கிதாபுகளை எல்லாம் எரிச்சான், அங்க இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களை எல்லாம் நொறுக்குனான். ஒரு வன்முறையாளர்கள், ஒவ்வொரு காலத்துல ஒரு வன்முறை ஆட்சியாளர் வந்தானா இல்லையா. அந்த தாத்தாரிகளுடைய காலத்துல ஒரு பெரிய ஆலிம் இருந்தாங்க, பெரிய சட்ட மேதை. அவங்க பேர் உமர் இப்னு இம்ரானுல் பிலாலி. அவங்க என்ன செய்தாங்க, தாத்தாரியுடைய அரசர் என்ன பண்ணாரு, இவரை பிடிச்சி கைது பண்ணாரு. இந்த ஆலிமை எதுக்கு கைது பண்ணாருன்னா, இவங்க ஒரு பெரிய எழுத்தாளர். இவங்க என்ன செய்தாங்க, இவங்களுடைய அட்டகாசியத்தை எல்லாம் எழுதி மிஸ்ர் நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த செய்தியை பரப்புனாங்க. இந்த மாதிரி தாத்தாரிகளுடைய அரசு இந்த நாட்டுக்கு ரொம்ப துரோகம் பண்ணக்கூடிய வன்முறை அரசு அப்படின்னு கிதாபின் மூலமா எழுத்து மூலமாக பிரபலப்படுத்தின உடனே இந்த ஆலிமை புடிச்சு கொண்டு வந்து கைது பண்ணி நாய்கள் கெட்டப்பட்ட இடத்துல இவர் கட்டி போட்டு நாய்களுக்கு முன்னால கொண்டு போட்டாங்க. நல்ல கடிச்சு குதற நாய்கள். இவர் கூட விட நண்பரையும் கொண்டு போட்டாங்க. நண்பரை தின்ன நாய் இவங்களை சாப்பிடவே இல்லை. இவங்க நண்பரை சாப்பிட்டுட்டு அந்த நாய், ஆனா அந்த உமர் இப்னு இம்ரானுல் பிலாலி இவங்களை சாப்பிடவே இல்லை. எழுதுறாங்க, இந்த நாய்களுக்கு முன்னாலே இவர்களை கொண்டு கெட்டி போடும் பொழுது அல்லாஹ் 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 திக்ரிலேயே இருந்தார்கள், தொடவே இல்லை அந்த நாய். இதை பார்த்த உடனே அரண்டு போயிட்டான். கடைசியில கையெடுத்து கும்புற மாதிரி காலில் விழுந்துட்டான். முழு மரியாதை செய்த, எவ்வளவு பெரிய ஆளு, மிருகங்களே இவர்களுக்கு மரியாதை செய்யுதுன்னா மனுஷனா இருந்த நாம் இவர் மிருகத்தரமா நடத்துறோமேன்னு சொல்லி. அப்ப எப்படிப்பட்ட பயிற்சி. அவங்க கையில ஒரு துப்பாக்கியோ அவங்க கையில ஒரு கத்தியோ இல்ல, திக்ரு தான் அவங்களுக்கு கத்தி, திக்ரு தான் துப்பாக்கி. எதிரியை வந்து திக்ரு சொன்னா, ஒரு இறைநேசருடைய வரலாறு நான் எழுதி வச்சிருக்கிறேன். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்தாங்க, மும்ஷாது தீனூரி, அவங்க பேர் என்னது, மும்ஷாது தீனூரி.
ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, நாய் என்ன செய்து குறைச்சிது, லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்க அங்கேயே இறந்துட்டு அந்த இடத்துல. நம்ம கள்ளத்திக்கு எரியுமா இல்லையா? நான் ஒரு சமயம் என்ன செய்தேன், ஒரு இந்த ரோட்ல பாளையங்கோட்டை வாக்கிங் வந்தேன், ஒரு நாயை கல்லதான் தூக்கணும், அது நம்மளை துரத்த ஆரம்பிச்சு. கடைசியில என்ன காப்பாற்றி கொடுத்துக்கு நான் பட்ட பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். பாருங்க, அல்லாஹ் இல்லல்லான்னு சொன்ன உடனே அங்கேயே எழுதிச்சு, விஷ அம்பை தூக்கி எரிஞ்ச மாதிரி அங்கேயே இறந்து போச்சு. அப்ப இதுதான் இறைநேசர்கள் தங்களுடைய கையிலும் காலிலும் வாயிலும் நாவிலும் அவர்களுடைய உடம்புடைய அத்தனை மூச்சிலும் அத்தனையும் அந்த திக்கிருடைய சுவாச பயிற்சியை பெற்றிருந்த காரணத்தினால்தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான திக்கரை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக சொல்றான். திக்ரி செய்யக்கூடிய ஆண்கள், திக்ரி செய்யக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு சொர்க்க சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக இந்த ஹஜ்ஜுடைய இந்த 10 நாள் வல் ஃபஜ்ரி வலியால் நஷர் 10 இரவு மீது சத்தியமாக என்று இந்த புனித 10 இரவு தான் அல்லாஹ் சொல்ற. நேற்று முந்தா நாள் பிறந்திருக்கு அல்லவா? இந்த 10 நாள்ல நம்ம பாவச் செயல் ஈடுபடாம புனிதமான இபாதத்தில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.